ரியல்மி ஒரு வெறித்தனமான ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ரியல்மி GT8 Pro இந்தியாவுக்கு. ஸோ இப்போ இந்த ரியல்மி GT8 Proல என்னெல்லாம் பெஸ்டான விஷயங்கள் இருக்கு அண்ட் ஒன் பிளஸ் 15ஓட கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயங்கள் மேஜர் டிஃபரன்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஒரு 5 விஷயம் மேஜரான டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ முதல் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ல ரியல்மியோட இந்த GT8 Proல பின்னாடி இருக்கிற கேமரா மாடியூல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு கேமரா மாடியூல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கொயர் அண்ட் சர்க்குலர் ஷேப் வந்து இருக்கு. பட் அது இல்லாம கஸ்டமைஸ்டான நிறைய கேமரா மாடியூல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் மேபி வந்து நிறைய பிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி செல்லர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்சசரிஸா வந்து புதுசா கிரியேட் பண்ணி லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல கஸ்டமைசேஷன், ஒரு நல்ல டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி GT8 Proல ஒரு புதுமையா வந்து இருக்கு. ஒன் பிளஸ் 15ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஜென்ரலி பில்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே செமையா தான் இருக்க போது. மெட்டல் ஃப்ரேம்ஸ், பேக்ல கிளாஸ், ஃப்ரண்ட்லி கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி. அண்ட் ரியல்மில இன்னொரு ஒரு ஆப்ஷன் வேகன் லெதர் வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லெதர் பேக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நான் ரியல்மி 12 Pro லெதர் வேரியன்ட் தான் யூஸ் பண்றேன். 2 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வேகன் லெதர் ரியல்மில பொறுத்த வரைக்கும். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா ஸோ பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து டிஸ்பிளே வைஸ் ரெண்டு விஷயம் தான் டிஸ்பிளேல. ஒன்னு யூசர் ஆக்டிவிட்டி அண்ட் செகண்ட் வந்து மல்டிமீடியா கன்சம்ஷன். இந்த விஷயத்துல பார்க்கும்போது கண்டிப்பா ஒன் பிளஸ் யூசர் ஆக்டிவிட்டில நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஆக்சிஜன் வாய்ஸோட பவர் இருக்கு. நல்லா ஃபாஸ்ட் ரெஸ்பான்சிவ் சூப்பரா இருக்கும். ஸ்மூத்தான டிஸ்பிளே, அனிமேஷன்ஸ் நல்லா இருக்க போகுது. அண்ட் இன்னொன்னு அந்த ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வரும். ஸோ அதனால யூசர் ஆக்டிவிட்டி வைஸ் நீங்க ஃபாஸ்டா நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்க, ஆப் சுவிட்ச் ஓவர் பண்றவங்களுக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 1 to 120 FPS வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட் வரும் சிஸ்டம் வைட். பட் 165 Hz கேமிங் டைம்ல சில சிச்சுவேஷன்ஸ்ல சப்போர்ட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ரியல்மி பக்கம் வந்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து மெயின்லி 144 Hz வந்து சிஸ்டம் வைட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ரியல்மியோட அட்வான்டேஜ் என்னன்னா QHD பிளஸ் ரெசல்யூஷன் வருது. ஒன் பிளஸ்ல உங்களுக்கு 1.5K ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். ரியல்மில வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் மல்டிமீடியா கன்சம்ஷன்ஸ் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த QHD ரெசல்யூஷன் அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மில அதிகமா இருக்கு. 7000 nits HDR-க்கான அந்த பீக் பிரைட்னஸ் வருது. 2000 nits ஆஃப் HBM சப்போர்ட் இருக்கு. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டியில ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் டிஸ்பிளேல. ஆனா ரியல்மி வந்து இன்னுமே பிரைட்னஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்க போது ஒன் பிளஸ் விட. அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் ரெண்டுத்துலயுமே HDR10+, டால்பி விஷன் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைக்குது. அண்ட் அடுத்த முக்கியமான டிஃபரன்ஸ் எங்கன்னா கேமரால ரெண்டு போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா ரெண்டுமே காமனான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பெரிஸ்கோப் டெலபோட்டோல தான் டிஃபரன்ஸ். ஒன் பிளஸ் அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு யூஸ் பண்றாங்க. சாம்சங் JN5 சென்சாரை தான் பெரிஸ்கோப்பா வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்றாங்க. அதோட சென்சார் சைஸ் ரொம்ப சின்னது. இதுவே ரியல்மி கிட்ட வந்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் சாம்சங் HP5 சென்சார் யூஸ் பண்றாங்க. இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெரிஸ்கோப் டெலபோட்டோக்கு ஏத்த ஒரு செட்டப்னு வந்து சொல்லலாம். ஒரு எல் ஷேப்டு பெரிஸ்கோப், இதுல வந்து ஒரு W ஷேப்டு பெரிஸ்கோப். ரியல்மில மேக்ரோ போட்டோஸ் கொஞ்சம் பெட்டரா வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து ரியல்மில பாத்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ஹைப்பர் விஷன் பிளஸ் AI சிப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிப் ஆக்சுவலா 3 வேலை பண்ணுது. ஒன்னு வந்து டிஸ்பிளேவையும் பாத்துக்குது, இன்னொன்னு வந்து இமேஜிங் விஷயத்தையும் பாத்துக்குது, அண்ட் அதாவது போட்டோல வர அந்த ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயத்தையும் பாத்துக்குது. மூணாவதா வந்து பேசிக்கா போன்ல இருக்கிற AI ஃபீச்சர்ஸ்க்கான விஷயத்தையும் பாத்துக்குது. பிளஸ் Qualcomm Snapdragon 8 Elite Gen 5ல இருக்கிற ISP தான் வந்து யூஸ் பண்றாங்க கேமரா ப்ராசஸிங்க்கு. ஸோ டியூனிங் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும்னு தெரியல. ரிகோ கேமராவோட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. மெயின் கேமரால மட்டும் பாத்தீங்கன்னா சில மோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வருது. கேமராலே பாத்தீங்கன்னா ரிகோ GRனு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து வருது. சோ அதுல நீங்க வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். பட் ஓவராலா ஹார்ட்வேர் செட்டப் வைஸ் பாத்தீங்கன்னா ரியல்மிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஏன்னா ரியல்மில ஒரு பெரிய சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 1/1.56 inch. இது ஆல்மோஸ்ட் மெயின் கேமரால என்ன ஒரு சைஸோ அதே சைஸ்ல தான் வந்து பெரிஸ்கோப் டெலபோட்டோக்கு கொடுத்திருக்காங்க. சோ லோ லைட் போட்டோகிராஃபி எல்லாம் வந்து ரியல்மில கொஞ்சம் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒன் பிளஸ் விட. ஒன் பிளஸ் இன்னுமே ரொம்ப குறைச்சு மதிப்பிட முடியல. ஏன்னா அவங்க வந்து அந்த DTL Max இன்ஜின்ற அந்த ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஓப்போ யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களோட பிளாக்ஷிப் போன்ஸ்ல அதே ஒரு காம்படிஷனல் அந்த அல்காரிதம், சாஃப்ட்வேர் அல்காரிதம் தான் யூஸ் பண்றாங்க டியூனிங்காக. அண்ட் மேக்ஸிமம் 120x ஜூம் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. 10x 20x வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அதுக்கு மேல நீங்க ரொம்ப ஜூம் பண்ணீங்கன்னா மெயின்லி வந்து கிளியரான இமேஜஸ் வந்து இருக்கும். பெயிண்டிங் எஃபெக்ட் தான் இருக்க போது, நாய்ஸ் இருக்காது. சோ ஏன்னா அந்த நாய்ஸ் தான் வந்து இவங்க AI யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நாய்ஸ் இருக்காது. கிளியர் அண்ட் கிளீன் இமேஜஸ் இருக்கும். டெக்ஸ்சர் வந்து இருக்காது.
ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் தான் வந்து வரும் ரொம்ப மேக்ஸிமம் ஜூம் போனீங்க அப்படின்னா. பட் ஓவராலா வந்து ஒரு பில்டிங்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்ல ஒரு சாம்பிள்ஸ் தான் வந்து கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அந்த ஒரு டீடைல் மேக்ஸ் இன்ஜின் ப்ராசஸிங் தான். அது வந்து ஓப்போவோடது. ஸோ ஓப்போல என்ன மாதிரி ஒரு டியூனிங் நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு கேமரா டியூனிங் வந்து ஒன் பிளஸ்லயும் வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெரிஸ்கோப் டெலஃபோட்டோக்கு நல்ல ஒரு சென்சாரை கொடுத்திருந்தாங்கன்னா ஓப்போல எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு இடத்துல ஒன் பிளஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஓரவஞ்சனை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கேமரா வைஸ். ஏன்னா அடுத்து இப்ப கேமிங் பத்தி சொல்றேன் பாருங்க. கேமிங்க்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒன் பிளஸ் உண்மையிலே கேமராக்கு ஒரு ஓரவஞ்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான். ஏன்னா இப்ப கேமிங்க்கு அவங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ட்ரை சிப் ஓபி கேமிங் கோர் அப்படின்றது தான் அவங்களோட அந்த டேக் லைன். அதுல ட்ரை சிப் யூஸ் பண்றாங்க. ஒரு சிப் வந்து Qualcomm Snapdragon 8 Elite Gen 5 ஓட இன்டெகிரேட் ஆயிருக்கு. அந்த ப்ராசஸருக்குள்ள இவங்களோட கஸ்டம் சிப் வந்து அதுக்குள்ள இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து டச் ரெஸ்பான்ஸுக்குனே ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கேம் பிளே பண்ற போது ஸோ ஃபாஸ்டர் டச் ரெஸ்பான்ஸ் வேணும்ல, ஸோ அதுக்காகவே ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஃபை G2 வைஃபை நெட்வொர்க் அப்படின்ட்டு நெட்வொர்க் சிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நாலாவதா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டம் ஒன் பிளஸ் CPU ஷெட்யூலர் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கேம் பிளே பண்றீங்க அண்ட் ப்ராசஸர் இருக்கு, நீங்க கேம் பிளே பண்றீங்க, அந்த ஆப் இருக்கு, ப்ராசஸர் இருக்கு. இந்த கேமுக்கு வந்து என்ன CPU என்ன GPU லோடு வேணுமோ அது இந்த ப்ராசஸர்ல இருந்து வரப்போகுது. ஆனா நடுவுல ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன் தான் வந்து இன்டர்மீடியேட்டர். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் ஆண்ட்ராய்டோட CPU ஷெட்யூலர். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸோ அவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனை மீறி தான் நீங்க எல்லாமே போக முடியும். நீங்க நீங்க ஆடியோ கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஎஸ்பி ஆடியோ கிளாஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ப்ரோட்டோகால். அவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சவுண்ட்ஸ் வந்து போன்ல வருதுன்றதுனால நீங்க என்னதான் ஹை ரெசல்யூஷன் சாங்கை பிளே பண்ணாலும் அவன் அதை டவுன் பண்ணி விட்டு தான் அமுச்சு விடுவான். ஸோ அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா பவர் ஆம்ப் பிளேயர், நிறைய பெய்டு மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணுவாங்க ஆண்ட்ராய்டோட. இப்ப அதே மாதிரி தான் ஒன் பிளஸ் வந்து இந்த CPU ஷெட்யூலர்ன்ற இந்த முக்கியமான ஒரு ஆண்ட்ராய்டோட ஒரு காம்பனன்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆளை போடுறாங்க கஸ்டம் CPU ஷெட்யூலர் அப்படின்ட்டு. ஸோ இவனோட மூலியமா அண்ட் அந்த சிப்போட மூலியமா டைரக்ட்லி கேமோட அந்த கம்யூனிகேஷன் இருக்க போது. அதனால அந்த ரிசோர்சஸ் தேவையான CPU GPU லோட்ஸ் பெர்ஃபெக்ட்லி வரும், அன்னெசரியான லோட்ஸ் வராது. அதனால ஹீட் கம்மியாகும் அண்ட் அதனால இன்னுமே ஒரு கேமிங் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து ஒன் பிளஸ் சொல்றாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் மெனக்கெட்டு இவங்க பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா ஒன் பிளஸ் கேமிங்காக. இந்த மெனக்கெடல் வந்து கேமரா பக்கம் ஏன் பண்ணல அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ இதனாலதான் வந்து விவோக்கு எப்படி ஒரு ஐக்யூவோ அதே மாதிரி ஓப்போக்கு வந்து ஒரு ஒன் பிளஸ் அப்படின்னு வந்து நினைக்க தோணுது. இருந்தாலும் கேமரால அந்த டீடைல் மேக்ஸ் இன்ஜின் இருக்கிறதுனால ஓகே ஒரு அந்த அளவுக்கு வந்து குறைச்சு மதிப்பிட முடியல. ஸோ அதுவும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப ரியல்மியும் வந்து எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லை. ரியல்மிலையும் வந்து R1 கேமிங் சிப் வந்து டெடிகேட்டட் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டெகிரேட் கிடையாது, ப்ராசஸரோட டெடிகேட்டட் கேமிங் சிப் இருக்கு. இவங்களும் வந்து ஒரு வைஃபை சிப் வந்து கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட என்னன்னா அந்த டச் ரெஸ்பான்ஸ் சிப் இருக்கான்னு தெரியல. பட் ஆனா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது, 144 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வந்து கேமுக்கு சப்போர்ட் ஆக போகுது. ஒன் பிளஸ்ல பொறுத்த வரைக்கும் கால் ஆஃப் டியூட்டில 165 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் 165 ஹெர்ட்ஸ் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. அண்ட் மற்ற கேம்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப BGMI அதுக்கெல்லாம் 120 FPS வர மாதிரி வந்து நான் ஆன்லைன்ல வந்து பார்த்தேன். ஸோ மொத்தத்துல கேமிங் வைஸ் ரியல்மியும் குறைஞ்சது இல்ல, அதுவும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஒன் பிளஸ்ல இன்னும் கொஞ்சம் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வந்து தெரியுது கேமிங்காக. அண்ட் அடுத்து பேட்டரியில ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்குங்க. ஒன் பிளஸ் இதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு 300 mAh ஒன் பிளஸ்ல அதிகமா இருக்கு, ரியல்மில 7000 mAh. ரெண்டுத்துலயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சேம் தான். 120 வாட்ஸ் ஒயர்டு, 50 வாட்ஸ் ஒயர்லெஸ். ஸோ இதுதாங்க மொத்தமா இருக்கிற ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். இதை தவிர்த்து பேசிக்கான இது ரெண்டு போன்ஸ்க்கும் உள்ள ஒரு டீடைல்டு கம்பேரிசன் ஸ்பெக்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாப்பீங்க. லைக் Wi-Fi 7, Bluetooth 6, NFC, IR பிளாஸ்டர் இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டியில வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கொடுக்குறாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து வருது, 3.5 ஜாக் கிடையாது, எக்ஸாக்சிஸ் ஹாப்டிக் மோட்டார் வருது. ஸோ இதெல்லாமே ரெண்டுத்துலயுமே காமனா வந்து கிடைக்குது நம்மளுக்கு. அண்ட் ரியல்மில ஒரே ஒரு குறைன்னு பாத்தீங்கன்னா USB Type-C வெர்ஷன் 2.0 கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தான். ஸோ இவ்வளவு பிரைஸுக்கு அவங்க எப்படியும் ஒரு 60K கிட்ட லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். USB Type-C 3.2 இல்ல 3.0 சம்திங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பட் ஒன் பிளஸ்ல Type-C ஸ்டாண்டர்ட் வந்து வெர்ஷன் 3.2 வருது. ஸோ அது மட்டும் தான் ஒன்று. அண்ட் இன்னொன்று ரியல்மில வந்து LTPS டிஸ்பிளே தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சைனாலயும் அப்படிதான் இருந்தது. பட் இப்போ என்னன்னு தெரியல, LTPO தான் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது LTPS LTPO டெக்னாலஜியா
அப்படின்றது வந்து தெரியல. பட் எதுவா இருந்தாலும் எல்டிபிஎஸ்ஸா இருந்தாலும் என்ன இப்போ நம்மளுக்கு பவர் கன்சம்ப்ஷன் அதிகமா இருக்கும் போது 7000 எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரி இருக்கு அதான். ஸோ அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக போறதில்ல. ஆனா உங்களுக்கு மேக்ஸிமம் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வரும்போது QHD பிளஸ் ரெசல்யூஷன் இது எல்லாமே ரியல்மிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி GT8 Pro ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஒரு ஆல்ரவுண்டரா வேணும்னு கேட்பீங்களா? ஒரு ஆல்ரவுண்டர் பேலன்ஸ்டு ஃபிளாக்ஷிப் போனா வந்து ரியல்மி GT8 Pro இருக்க போது. ஒன் பிளஸ்ல ஒரே ஒரு எனக்கு மேஜர் குறை என்னன்னா அந்த பெரிஸ்கோப் டெலபோட்டோ மட்டும் ரியல்மில பண்ண மாதிரி ஒரு சாம்சங் HP5 200 மெகா பிக்சல் கொடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம். மற்றபடி ஒன் பிளஸும் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. மேபி டீடைல் மேக்ஸ் இன்ஜின் ஏதாவது கொஞ்சம் வேலை பார்த்தானா நல்லா பண்ணானா ஸோ பெஸ்ட்டாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் லோ லைட்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து GT8 Pro அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ சில ஆன்லைன்ல பார்த்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க கேமரா பொறுத்த வரைக்கும். நீங்க இந்த 2 ஸ்மார்ட் போன்ஸ்ல எதை கன்சிடர் பண்ண போறீங்க? ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.